உலக நாடுகளில் பதற்றம் நிறைந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது ஈரான். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையிலான போரில் பாலஸ்தீனத்திற்கு எக்கச்சக்கமான உதவிகளை செய்தது இப்ராஹிம் தலைமையிலான ஈரான். இதனால் இஸ்ரேலுக்கு ஈரான் மீது கடுமையான கோபம் இருக்கிறது. அதனால் இஸ்ரேல் ஈரான் மீதும் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. அதில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லால், அசர்பைஜான் நாட்டின் ஆளுநர் மாலிக் ரஹ்மாதி, தப்ரஸ் இமாம் முகமது அலி ஹாசன் ஹெலிகாப்டரை இயக்கிய பைலட், அவருக்கு உதவியாக இருந்த கோ பைலட், ஹெலிகாப்டரில் இருப்பவர்களுக்கு சமைத்து தரும் செஃப், பாதுகாப்பு அலுவலர்கள், அதிபரின் பாதுகாவலர் என அனைவரும் இறந்து போனார்கள். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி எப்பொழுதும் கருப்பு தலைப்பாகை அணிந்திருப்பார். இப்படி கருப்பு தலைப்பாகை அணிவது இஸ்லாத்தில் நபி முகமதுவின் வழித்தோன்றல் அவர் என்பதை குறிக்கும் அடையாளமாகும். ரைசி சமய அறிஞராக இருந்து வழக்கறிஞரானார். பின்னர் ஈரானில் அதிகாரத்தின் உச்சத்திற்கு வந்து அந்நாட்டின் மத தலைவர்களில் 2வது இடத்தை பிடித்தார். ஷியா மத தலைவர்களில் ஒருவரான ஹயத்துல்லா கோமனேயிக்கு அடுத்த நிலையில் அடைந்தார். 2021 ஜூனில் ஈரான் அதிபராக இப்ராஹிம் ரைசி பதவியேற்ற போது உள்நாட்டில் பல சவால்களை எதிர்கொண்டார். அப்போது நாட்டில் நிலை மிக மோசமாக இருந்தது. அடுத்து அணுசக்தி திட்டத்தால், அமெரிக்காவின் பொருளாதார தடையால் ஈரான் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இப்ராஹிம் ரைசி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாட்டில் நிலவும் ஊழல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க மிகவும் தகுதியான வேட்பாளர் தான் என கூறினார். இப்படி இருக்கையில் ரைசி இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு முன்பே ஹிஜாப் தொடர்பான எதிர்ப்புகள் அவருக்கு புதிய சிக்கல்களை உருவாக்கின. அதோடு இஸ்ரேல் மீது ஹமாஸின் தாக்குதல் மற்றும் அதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் கடுமையான இராணுவ பதிலடி ஈரானுக்கு மிகவும் கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கியது. அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான அணுகுமுறைகளை கடைபிடித்தார். இதன் மூலம் ஷியா நாடு உலக முஸ்லிம் நாடுகளை வழிநடத்த தயாராக இருப்பதாக மறைமுகமாக சொல்ல ஆரம்பித்தது. இப்ராஹிம் ரைசி 1960 வடகிழக்கு ஈரானின் புனித நகரமான மஷாத் நகரில் பிறந்தார். இந்த நகரம் ஷியா முஸ்லிம்கள் புனிதமாக கருதப்படும் மசூதியும் இங்கு இருக்கிறது. சிறு வயதிலேயே அவர் உயர்ந்த நிலையை அடைந்தார். இவருடைய தந்தை ஒரு மவுல்வி. ரைசிக்கு 5 வயது இருக்கும்போது அவரது தந்தை இறந்து போகிறார். அவரது தந்தையை பின்பற்றி 15 வயதில் கோம் நகரில் அமைந்துள்ள ஷியா கல்வி நிறுவனத்தில் படிக்க தொடங்கினார். தனது மாணவ பருவத்தில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் நடந்த முகமது ரேசா ஷாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றார். பின்னர் அஹதுல்லா ருஹலா கோமனேயி 1979 இஸ்லாமிய புரட்சி மூலம் ஷாவை ஆட்சியிலிருந்து அகற்றினார். ரைசி 20ஆம் வயதில் தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள கராச் நகரின் வழக்கறிஞர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். இதற்கு இடையில் தெஹ்ரானில் வழக்கறிஞர் ஜெனரலாக ஆனார். பின்னர் 2004 முதல் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீதித்துறை ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தார். 2014 ஈரான் அரசின் வழக்கறிஞரானார். அதோடு ஈரானிய நீதித்துறையின் தலைவராக இருந்த ரைசியின் அரசியல் கருத்துக்கள் அதிகமாக அடிப்படைவாத சிந்தனைகளை கொண்டதாக இருந்தது. அதோடு ஈரானின் அடிப்படைவாத தலைவரும் நாட்டின் உச்ச மத தலைவருமான ஹயதுல்லா அலி கோமனேயிக்கு மிகவும் நெருக்கமானார். 2021 ஜூனில் மிதவாத ஹசன் ருஹானிக்கு பதிலாக ஈரானின் அதிபராக ரைசி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ருஹானி ஆட்சியில் நடந்த ஊழல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் ஆற்றல் தன்னிடம் மட்டுமே இருக்கிறது. என்னை தேர்ந்தெடுத்தால் இதையெல்லாம் முறியடித்து காட்டுவேன் என பிரச்சாரம் செய்தார். ஷியா பாரம்பரியத்தின் அடிப்படையில் முகமது நபியின் வழித்தோன்றல் என்பதை குறிக்க இப்ராஹிம் ரைசி எப்போதும் கருப்பு தலைப்பாகை அணிந்தார். அதோடு அவருக்கு ஹுஜாத்துல் இஸ்லாம், அதாவது இஸ்லாத்தின் ஞானி என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அவர் நீதித்துறையில் பணியாற்ற தொடங்கினார். பல நகரங்களில் அவர் வழக்கறிஞராக இருந்தார்.
இந்த நேரத்தில் அவர் ஈரானிய குடியரசை நிறுவியவரும் 1981 ஈரானின் அதிபருமான ஹயதுல்லா ரூஹுல்லா கோமானியிடம் பயிற்சி பெற்றார். மேலும் ரைசிக்கு 25 வயதாக இருந்தபோது அரசின் துணை அரசு வழக்கறிஞரானார். பின்னர் நீதிபதியானார். 1988 உருவாக்கப்பட்ட மரணக்குழு என்று அழைக்கப்பட்ட புலனாய்வு நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்தார். ஏற்கனவே அரசியல் நடவடிக்கைகளுக்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்த ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளை இந்த நீதிமன்றங்கள் மீண்டும் விசாரணை எடுத்தன. இந்த அரசியல் கைதிகளில் பெரும்பாலோர் ஈரானில் உள்ள இடதுசாரி மற்றும் எதிர்க்கட்சியான முஜாஹிதீன் இ கல்கா அல்லது ஈரானின் மக்கள் முஜாஹிதீன் அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்தனர். இந்த நீதிமன்றங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அரசியல் கைதிகளின் எண்ணிக்கை சராசரியாக தெரியவில்லை. ஆனால் அவர்களில் சுமார் 5000 ஆண்களும் பெண்களும் இருக்கலாம் என மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. இவ்வாறு தூக்கிலிடப்பட்ட அனைவரும் ஒரே புதைக்குழியில் புதைத்தனர். இந்த சம்பவத்தை மனித உரிமை ஆர்வலர்கள் இதை மனித குலத்திற்கு எதிரான மாபெரும் குற்றம் என கூறினார்கள். இந்த விவகாரத்தில் தனது பங்கு இல்லை என தொடர்ந்து மறுத்து வந்தார். ஆனால் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் ஹயதுல்லா கோமனேயி பிறப்பித்த பத்வாவின் படி இந்த தண்டனை பொருத்தமானது என்று அவர் ஒருமுறை கூறியிருக்கிறார். இஸ்ரேலும் ஈரானும் 1979 வரை நட்பு நாடுகளாக இருந்தன. அதே ஆண்டில் ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு இஸ்ரேலை கடுமையாக எதிர்க்கும் அரசு ஈரானில் ஆட்சிக்கு வந்தது. அதனால் அப்போது ஈரான் இஸ்ரேலின் நட்பை ஏற்கவில்லை. அதனை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இதனால் இஸ்ரேல் ஒரு புற்றுநோய் கட்டி என்றும் அதை சந்தேகத்திற்கு இடமின்றி வேரோடு பிடுங்கி அழிக்கப்படும் என்று ஈரானின் முன்னாள் மத தலைவர் ஹயதுல்லா அலி காமனேயி கூறி வந்தார். ஈரான் தனக்கு அச்சுறுத்தலாக இஸ்ரேல் இருப்பதாக கூறுகிறது. பாலஸ்தீன ஆயுத குழுக்களும் லெபனானில் உள்ள ஷியா குழுவான ஹெஸ்புல்லாவுக்கு ஈரான் நிதியுதவி செய்வதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. காசா போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பகை மேலும் அதிகரித்தது. ஏப்ரலில் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கியதாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. ஈரானும் இஸ்ரேலும் கடந்த காலங்களில் ஒருவரையொருவர் மறைமுகமாக தாக்கி வந்தன. இந்த தாக்குதல்களில் ஒருவர் மற்றவரின் நிலைகளை குறிவைப்பதும் இருந்தது. இத்தகைய தாக்குதல்களுக்கு இதுவரை இரு நாடுகளும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை. அதோடு இஸ்ரேல் காசா மோதலில் ஈரான் பாலஸ்தீனர்களுக்கு வெளிப்படையாக ஆதரவளித்து வருகிறது. மே 19ஆம் தேதி ஆணையை திறந்து வைத்து ரைசி பாலஸ்தீன மக்களுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று கூறினார். அதோடு பாலஸ்தீனம் முஸ்லிம் உலகின் மிக முக்கியமான விவகாரம் என நாங்கள் நம்புகிறோம். ஈரான் மற்றும் அசர்பைஜான் மக்கள் பாலஸ்தீனம் மற்றும் காசா மக்களுக்கு எப்போதும் ஆதரவளிப்பார்கள். இஸ்ரேலையும் யூத ஆட்சியையும் அவர்கள் வெறுக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டார் ரைசி. மக்களை பெருங்கவலையில் ஆழ்த்தி வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து போரில் உதவி வருகின்றன. ஈரான் உள்ளிட்ட அரபு நாடுகளோ பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கத்துக்கு தங்களது ஆதரவை வழங்கி வருகின்றன. நிலைமை இவ்வாறு இருக்கிறது. இது இப்படி இருக்கையில் ஈரானில் உள்ள சபஹர் என்ற துறைமுகத்தை நிர்வகிக்கும் உரிமையை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியா பெற்றிருக்கிறது. இன்னும் எளிமையாக சொன்னால், நம்மூரில் நிலங்களை குத்தகைக்கு எடுப்பதைப் போல அந்த துறைமுகத்தை இந்தியா குத்தகைக்கு எடுத்திருக்கிறது. இந்த சபஹர் துறைமுகம் தென்கிழக்கு ஈரானில் ஓமன் வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு துறைமுகம். ஆழ்கடல் இயற்கை துறைமுகமான இது ஈரானின் ஒரே கடல்சார் துறைமுகமாக செயல்படுகிறது. இந்தியா ஏன் ஈரானில் இருக்கும் இந்த துறைமுகத்தை நிர்வகிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறது? நிலத்தால் சூழப்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றும் பல்வேறு மத்திய ஆசிய நாடுகளுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு இந்த சபஹர் துறைமுகம் இந்தியாவுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதன் மூலம் இந்தியாவின் கடல்சார் வணிகம் மேம்படும் என்பதே இதற்கு பின்னால் இருக்கும் முக்கியமான காரணங்கள்.
ஆனால் ஈரானுடன் துறைமுக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட சில மணி நேரத்திலேயே அமெரிக்கா அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் இந்தியாவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு தடைகள் விதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக செய்தி இருந்ததும் அது இந்தியாவுக்கான மறைமுக எச்சரிக்கை என்பதும் அனைவருக்குமே தெளிவாக புரிந்தது. இதன் அடுத்த கட்டமாக அமெரிக்க அரசின் முதன்மை துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த பட்டேல் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்தியா, ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான சபகர் துறைமுக ஒப்பந்தம் குறித்து தாங்கள் அறிவோம் என்று கூறியதோடு இந்த விஷயத்தில் தங்களது சொந்த வெளியுறவு கொள்கைகள், ஈரானுடன் இந்தியாவுக்கு இருக்கும் நட்புறவு ஆகியவை குறித்து பேசுவதற்கு இந்தியாவை அனுமதிப்பதாக கூறியிருக்கிறார். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டியும் இந்த ஒப்பந்தம் குறித்து தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் ஈரானுடன் தொடர்பை ஏற்படுத்துதல் என்பது இறையாண்மை கொண்ட மற்றொரு நாட்டை நேரடியாக தாக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்படி இந்தியா, ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் போடப்பட்டிருக்கும் இந்த துறைமுக ஒப்பந்தம் அடுத்தடுத்து அமெரிக்காவிடமிருந்து எதிர்மறை விமர்சனங்களை கொண்டுவர இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோ அமெரிக்காவின் இந்த கருத்துக்களுக்கு இந்தியாவின் பதிலை அளித்திருக்கிறார். இந்த திட்டம் உலகத்துக்கே பயனளிக்கும் என்பதால் இந்த விஷயத்தில் குறுகிய பார்வை வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜெய்சங்கர். மொத்தத்தில் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், அதை இந்தியா எவ்விதம் எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இப்போது ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததற்கு காரணம் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் மற்றும் அமெரிக்காவின் CIA என்கிறார்கள். இப்படித்தான் இந்த இரு நாடுகளுக்கும் தங்களது எதிரிகளை பலரை இதுபோல் கொன்று இருக்கிறது. அப்படித்தான் ஈரான் அதிபர் கொலையும் அரங்கேறி இருக்கலாம் என்கிறார்கள். பொதுவாகவே ரைசி இந்தியாவுக்கு ஆதரவாளராக இருந்தார் என்பது மறுப்பதற்கு இல்லை. அவருடைய இழப்பு நம் நாட்டுக்கு பெரும் இழப்பு.